நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இரவு தியானத்திற்கு ஆதாரமாக சோதனை தரும் ஆசீர்வாதம் என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்முடைய அன்பு கூறியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, யோபு 23:10 என்ற வேத பகுதியில் யோபு சொல்கிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆண்டவர் உபாகமம் 8:2 மோசே சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ளுவாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்துள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. சோதனை காலத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி ஆண்டவர் இம்மட்டும் நடத்தி வந்த அன்பை நாம் நினைக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 சொல்கிறது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பிசாசு தரும் சோதனைகளுக்கு நாம் பயப்பட வேண்டாம், எவ்வளவும் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் நம் மரண பரியந்த உண்மையாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். சங்கீதம் 81:7 என்ற வேத பகுதியை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன், இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன், மேரிபாவின் தண்ணீரிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். ஆண்டவர் நம்மை சோதித்து அறிகிறாராம். 1 கொரிந்தியர் 10:13 சொல்கிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று. ஆண்டவர் சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். இரண்டாவதாக, நம்முடைய திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்க மாட்டார். எபிரேயர் 2:18 சொல்கிறது, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று. எபிரேயர் 4:15 வாசித்து பாருங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று அந்த வேத பகுதி சொல்லுகிறது. சோதனை 2 விதத்திலே வேதாகமத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது பாவம் என்னும் சோதனை, இரண்டாவது துன்பம் என்னும் சோதனை. 1 யோவான் 2:16 வாசித்து பாருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள் என்று வேதம் சொல்கிறது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை நமக்கு சோதனையை கொண்டு வரும். யாக்கோபு 1:14-15 வாசித்து பாருங்கள். அவனவன் தன் சுயேச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று வேதம் சொல்கிறது. யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் இச்சை என்னும் சோதனையிலே விழவில்லை. ஆதியாகமம் 39:9 சொல்கிறபடி, நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தன்னை பரிசுத்தமாக காத்து கொண்டான். அவன் அந்த சோதனையிலே வெற்றி பெற்றான். நாமும் வெற்றி பெறலாம். யோசேப்புக்கு சோதனையிலே வெற்றி பெற உதவி செய்த ஆண்டவர் நமக்கு வருகின்ற பாவ சோதனைகளிலே வெற்றி பெற உதவி செய்வார்.
துன்பம் என்னும் சோதனையை நாம் யோசிக்கும் பொழுது யோபுவின் முகம்தான் நம் நினைவுக்கு வருகிறது. யோபு சொல்லுகிறான், யோபு 23:10, அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். யோபுக்கு எவ்வளோ பெரிய துன்பம் என்னும் சோதனை. சொத்துக்களை இழந்தான், வேலையாட்களை இழந்தான், 10 பிள்ளைகளையும் சாக கொடுத்தான், சரீர ஆரோக்கியத்தை இழந்தான். என்றாலும் அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். யோபுக்கு வந்த சோதனையில் அவன் வெற்றி பெற்றான். யோபுக்கு வந்த துன்பம் என்னும் சோதனையில் அவன் வெற்றி பெற உதவி செய்த ஆண்டவர் நமக்கும் உதவி செய்வார். யோசேப்புக்கு வந்த பாவம் என்னும் சோதனையில் வெற்றி பெற உதவி செய்த ஆண்டவர் நமக்கும் உதவி செய்வார். யோபுக்கு வந்த துன்பம் என்னும் சோதனையில் வெற்றி பெற உதவி செய்த ஆண்டவர் நமக்கும் உதவி செய்வார். ஆனால் ஒரு சிலரோ அவர்களுக்கு வந்த சோதனையிலே வீழ்ந்து போனார்கள் அல்லவா. சிம்சோன், அவனுக்கு பாவ சோதனை வந்தது. கண்களின் இச்சைக்கு அவன் பலியானான், சர்ர மாம்ச இச்சைக்கு பலியானான், கண்களை இழந்தான். கடைசியில் அவன் பரிதாபமாக மடிந்து போகிறான். அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. தாவீது பாருங்கள், அவனும் கண்களின் இச்சையிலே வீழ்ந்து பயங்கரமான பாவத்தை செய்து அதற்கு தண்டனையாக தன் மகனை சாக கொடுக்கிறான். வேண்டாம் வேண்டாம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமர் 6:23 வேதம் நம்மை எச்சரிக்கை செய்கிறது. ஆனால் தேவனம் கண்களுக்கு முன்பதாக பாவ சோதனையில் வெற்றி பெற்ற யோசேப்பையும் துன்பம் எனும் சோதனையில் வெற்றி பெற்ற யோபுவையும் நம் கண்களுக்கு முன்பாக நிறுத்துகிறார். யோபு துன்பம் எனும் சோதனையில் வெற்றி பெற்றான். யோசேப்பு பாவம் எனும் சோதனையில் வெற்றி பெற்றான். பாவம் எனும் சோதனையில் வெற்றி பெற்ற யோசேப்பு எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக உயர்த்தப்பட்டான். 13 ஆண்டுகள் வேதனையில் கழிந்தன, பாடுகளின் வழியை கடந்தன. 80 ஆண்டுகள் மகிழ்ச்சியின் வழியாய் கடந்தன, சந்தோஷத்தின் வழியை கடந்தன. அதனால தான் ரோமர் 8:18 வேதம் சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. 1 பேதுரு 5:10 வாசித்து பாருங்கள். தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஏசாயா 60:20 வேதம் சொல்கிறது, your days of sorrow will end. யோபுவை பாருங்கள், துன்பம் எனும் சோதனையில் அவன் வெற்றி பெற்றான். யோபு 42:10 சொல்கிறது, யோபு தன் சிறைதற்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவனுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் 2 தனியாய் அவனுக்கு தந்தருளினார். யோபு புத்தகத்தின் கடைசி வசனம் 17வது வசனம் யோபு 42:17 சொல்கிறது, யோபு நெடுநாளாயிருந்து பூர்ண வயதுள்ளவனாய் மரித்தான். துன்ப சோதனையை வெற்றி பெற்றான். பாவ சோதனையை வெற்றி பெற்ற யோசேப்பு, துன்ப சோதனையை வெற்றி பெற்ற யோபு, இருவருக்கும் மகிழ்ச்சியின் ஆண்டுகள் பாக்கி இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை பாவ சோதனை வழியை நீங்கள் கடந்து செல்லலாம். கர்த்தருடைய ஒத்தாசையினால், பரிசுத்த ஆவியினாரின் பலத்தினால், பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினால், கர்த்தருடைய ஒத்தாசையினால், வேத வசனத்தினால் அந்த சோதனையில் நீங்கள் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் துன்பம் எனும் சோதனைகளை கடந்து செல்லலாம். யோபுக்கு உதவி செய்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். துன்பம் என்னும் சோதனை கடக்க உதவி செய்வார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, யோபுவை போல துன்ப சோதனையிலே கடந்து செல்கிறானாலும் சரி, யோசேப்பை போல பாவ சோதனையின் ஊடாய் செல்கிறானாலும் சரி, அவர்களுக்கு உதவி செய்யும். யோபுவை போல துன்ப சோதனையில் வெற்றி பெறவும், யோசேப்பை போல பாவ சோதனையில் வெற்றி பெறவும் உதவி செய்தரலாம். தாவீதும் யோபும் யோசேப்பும் அநேக நீதிமான்களும் ஓனிலோ வெகுவாய் கஸ்தி அடைந்தும் பக்தியில் வேரோண்டி ஏற்ற வேளையில் வாழ்ந்தார்கள் பூர்த்தியாய் அஞ்சாதிரு எல் நெஞ்சமே உன்
நாளிலே கண் பார்ப்போம் என்கிறா இக்கட்டில் தீஹயாதீரு தகுந்த துணை உனக்கு தப்பாமல் செய்குவா. வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்தில் உங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அன்புள்ள பரம தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி. ஸ்கின் ப்ராப்ளம், தோல் வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். கண்களில் உள்ள பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். காதுகளில் உள்ள பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். கட்டிகள், வேண்டாத வளர்ச்சிகள் கரைந்து போகும்படி, உரு தெரியாமல் மறைந்து போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். வலிகள், சரீரத்திலே காணப்படும் வலிகளும் அதற்கான நோய்களும் அதற்கு காரணமான நோய்களும் சரீரத்தில் காணப்படும் வலிகளும் அதற்கு காரணமான நோய்களும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் தொட்டரலும், ஒவ்வொருவரையும் தொட்டரலும், ஒவ்வொருவரையும் தொட்டரலும், ஒவ்வொருவரையும் தொட்டரலும், ஒவ்வொருவரையும் தொட்டரலும், ஒவ்வொருவரையும் தொட்டரலும், ஒவ்வொருவரையும் தொட்டரலும். சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். என்னுடைய முந்தைய கடந்த நிகழ்ச்சிகள் மூலமாக ஆசீர்வாதங்களையோ அற்புதங்களையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் மறவாமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ அது ஏதுவாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.